ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிஸ் கிச்சன் 369. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவுமே ஈஸியாக டக்குன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய முட்டை தொக்கு. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இது 4வது வீடியோ. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி. இதுக்கு தேவையான பொருள்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு, தக்காளி, வெங்காயம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, நீங்கள் குவான்டிட்டி எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் தக்காளி, வெங்காயம் எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 4 அல்லது 5 பல் நீங்கள் போட்டுக்கலாம். பச்சை மிளகா 2 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாமே நீங்கள் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்திங்களா, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நீங்கள் பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சமாக ஜீரகம் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறமா பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் போடும்போதே கொஞ்சம் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் சால்ட்டு போட மறந்துட்டேன், அதுக்கப்புறமா தான் போட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் தக்காளி போடணும். அப்போ தான் வெங்காயம் நல்லா வேகும். வெங்காயம் வெந்து இது செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்ருங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மூடி கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா தக்காளி எடுத்து போடுங்க. தக்காளி போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு உப்பு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு நல்லா அந்த தக்காளி அந்த ஜூஸ் எல்லாமே வெளியில் வரணும். அந்தளவுக்கு வேகணும். அப்போ தான் முட்டை தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஜூஸ் எல்லாம் வெளியில் கலரும் கொடுக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கிடையில் நம்ம முட்டை வேக வச்சு வச்சுருந்தேன் இல்லையா, நான் அதை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லாவே வெந்துருச்சு. தக்காளி, வெங்காயம் எல்லாமே வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நீங்கள் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. நான் மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துட்டு லைட்டாக பெப்பர் சேர்த்துக்கிட்டேன். பெப்பர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு. ஸோ நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கும். எப்போவுமே நம்ம சில்லி அதிகமாக சேர்க்குறத விட பெப்பர் காரம் நமக்கு ஒன்றுமே செய்யாது. சிலருக்கு அந்த மிளகா ரொம்ப ஒத்துக்காது. தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க, அப்புறம் கிரேவி மாதிரி ஆயிரும். ஸோ தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அந்த இது வேகிறதுக்காக, முட்டைக்கு கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக இப்போ நீங்கள் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இப்போ கட் பண்ணி வச்சுட்டு முட்டையை எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே போட்டாச்சு. இது ரொம்ப கிண்டக்கூடாது. லைட்டாக அப்படி பரட்டி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிங்கன்னா போதும். பாருங்களேன், நல்லா கொதிச்சு அழகாக வந்துருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ் வச்சுட்டு நம்ம அந்த கிரேவி வச்சு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.